வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, எதிரியை ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய ஒரு அதர்வன முறை. இந்த அதர்வன முறையை யாரெல்லாம் இதற்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, மலைவாழ் மக்கள் இந்த பிரயோகத்தை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கிராமப்புறங்கள் ஊரில் இந்த கோடாங்கி மாதிரி இந்த குடுகுடுப்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்களாம் இந்த முறையை பண்ணியிருக்காங்க. அந்த கம்பளத்து காரங்கம்போ அவங்களும் ஒரு சில தெய்வத்தை வச்சு வழிபடக்கூடியவங்க. அவங்களும் இந்த முறையை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? இந்த முறையை சுவடியிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஸ்தம்பன முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மயான சாம்பலை மட்டுமே ஒரு முதன்மையாக வச்சு பண்ணக்கூடிய மிகச்சிறந்த முறை. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் எதிரியானவன் வளர மாட்டான். எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அவன் ஒரு தொழில் பார்க்குறானா, தொழில் ஸ்தம்பிக்கும். ஒரு பணங்காசு அதிகமாக உண்ட புழங்குதா, ஃபுல்லாக ஸ்தம்பனம் ஆயிரும், சரிங்களா? அவனுக்கு எதுவுமே இருக்காது. இதிலே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். எனக்கே இது பிரமிப்பாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட ஒரு கேஸு, நம்மக்கிட்ட ஒரு தம்பி மாந்திரியம் கற்றுருந்தாப்புல. அவரால் முடியலன்னு நம்மக்கிட்ட அந்த கேஸை கொண்டு வந்திருந்தார். அப்போ நம்ம மயானத்தில் நம்ம போய் தியானத்தில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு உருவம் வருது. ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம், ஒரு நல்ல ஒரு வயதான தோற்றம், ஒரு 70-80 வயசு ஒரு கிழவி, ஒரு நல்ல கருப்பு கலரு சேரீயில் ஒரு நல்ல கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு வருது. அதே அந்த மயான சாம்பலில் உருளுது பிறழுது, அந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் இருக்குதுன்னு வைங்க, சரிங்களா? இது ஒரு நபருக்கு செய்வன மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நபருக்கு எடுக்க முடியலை. எதனால் நான் எடுக்க முடியலை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சில சமூகத்தினர், சில நபர்கள், இந்த ஒரு காளி, சரிங்களா? அந்த குடுகுடுப்புக்காரங்க சில பேர் மட்டும் அந்த காளியை வணங்குவாங்க. அவங்க செய்வனை வச்சுருக்காங்க அந்த நபருக்கு, சரிங்களா? ஊரில் குறி சொல்லிக்கிட்டு வருவாங்க. அருள்வாக்கு மாதிரி குடுகுடுப்புக்காரங்க நைட்டில் சொல்லுவாங்க. காலையில் அந்த அரிசி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிட்டு மீதி உள்ள அருள்வாக்கையும் அவங்க சொல்லுவாங்க, என்னென்ன பரிகாரம் என்னென்ன பண்ணணுன்ட்டு. அப்படி பண்ணக்கூடிய நபர் சொந்தக்காரங்க அங்காளி பங்காளியிலேயே ஒரு நபர் வெறும் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு செய்வனை மாதிரி வச்சுருக்காங்க. இது வச்சு பல வருஷம் இருக்கும். இன்ன வரைக்கும் ஒரு ஆளை சரி பண்ண முடியலை. நான் இது சொல்கிறேன்னா, அந்த தெய்வத்தை வச்சு பண்ணுனா அது அவங்களால மட்டும்தான் இந்த முறையை எடுக்க முடியும், சரிங்களா? அந்த தெய்வத்தை வச்சு பண்ணுனா யார் எந்த மாந்திரிகன் வைக்கிறானோ அந்த மாந்திரிகனால் மட்டும்தான் இந்த பிரயோகத்தை முறியடிக்க முடியும், அப்படின்னா கட்ட முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவனோட வம்சாவளியில் வர ரத்தத்தால் இதை சரி பண்ண முடியும், சரிங்களா? மீதி அவன் என்ன தான் இது பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் சுத்தமாகவே சரி பண்ண முடியாது. ஏன் என்னாலையுமே சரி பண்ண முடியலை. நான் இல்லை இது முடியாதுங்க அப்படின்ட்டேன். ஏன் அப்படின்னா அது அந்த மாதிரி இது, சரிங்களா? நம்ம தாக்கத்தை மட்டும் கம்மி பண்ணி கொடுத்தோம், சரிங்களா? படாத பாடுபட்டான். முடிஞ்ச அளவுக்கு தாக்கத்தை பைரவரை வச்சு ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்தோம். ஆனால் அதை என்னால் முழுசாக சரி பண்ண முடியாதுன்னு இது பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? இந்த முறையுமே அதே மாதிரி தான். உங்கள் எதிரிக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் அவன் தப்பிக்க முடியாது. நிரந்தரமாக அடித்து நாசமாக்கி விட்டுரும், சரிங்களா? இதற்கு துர் ஆத்மா, சரிங்களா? துர் ஆத்மா அப்படி இல்லைன்னா அமாவாசையில் அகாலம் மரணம் அடைஞ்ச சாம்பல், அந்த எரியூட்டப்பட்ட சாம்பலை நீங்கள் எடுங்க. சாம்பலை எடுத்துட்டு பச்சை அரிசி கடையில் வாங்குங்க. அது ஒரு சின்ன மண் கலயத்தில் பச்சை அரிசி வைங்க, சரிங்களா? ஒரே ஒரு கருங்கோழி, ஒரு மண் கலயத்தில் மயான சாம்பல், இன்னொரு மண் கலயத்தில் பச்சரிசி, ஒரு கருங்கோழி. நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 10,008 உரு கொடுங்க, சரிங்களா? எதிரியை நினச்சிட்டு சொன்னாலும் சரி, இல்லாட்டி எதிரி மாதிரி பாவை செஞ்சுட்டு நீங்கள் சொல்லலாம், பாவை கட்டலாம். பாவை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா,
அந்த கோழி அறுத்து அந்த சாம்பலில் அந்த ரத்தத்துலேயும் விடுங்க. இந்த மந்திரத்தை ஒரு 10,008 உரு நீங்கள் கொடுத்துட்டு அந்த மயான சாம்பலிலையும் அந்த ரத்தத்துலேயும் விட்டு எதிரி வீட்டில் முறிச்சு விடுங்க. முறிச்சு விட்றது அப்படின்னா அவன் அதை தாண்டணும். சரிங்களா? அந்த எல்லையில் அவன் அடிக்கடி ஒரு 2 நாள் தாண்டிட்டான் அப்படின்னா அவன் இவ்வளோ நாள் சம்பாரித்த பேரு புகழ் அனைத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்பான், ஸ்தம்பிக்கும். இது வந்து உண்மையான எதிரிக்கு மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் உங்களோட சுயநலத்திற்காக அப்பாவி மேலே பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த முறை வந்து திரும்பாது. ஆனால் கர்மாவை சம்பாதிக்காதீங்க. உங்கள் குடும்பத்தை எதாவது பண்ணிட்டான், போட்டி பொறாமையில் இருக்கிறவங்களாம் தாராளமாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை அவனுக்கு பொறுக்க முடியாமல் ஏதாவது ஒரு மாந்திரிக விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கெல்லாம் தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இதோடு சேர்த்து கரும்பன்றியோட மூத்திரத்தையும் நீங்கள் கலந்து அடிக்கலாம். சரிங்களா? இன்னும் பவராக வேலை செய்யும். அப்படின்னா கழுதையோட மூத்திரத்தை நீங்கள் சேர்த்து இது பண்ணலாம். அப்படி கிடைக்காதவங்க நான் இதை மட்டுமே பண்ணாலும் போதும், ரொம்ப பவராக விளையாண்டுட்டு வரும். இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.